ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் ஜிமிக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தி பெஸ்ட் ஏதாவது ஒன்று, கார்ட்போர்டோ இல்லை எக்ஸாம் பேட், கல்யாண பத்திரிக்கை, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஜிம்கா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 20-25 டைம்ஸ் இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அங்கே நம்ம க்ளூ போட்டு டைட் பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு க்ளூ போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சில்க் த்ரெட் ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய த்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜிமிக்கிக்கு த்ரெட் எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜிமிக்கி மோல்டு இருக்குல்ல, அந்த மோல்டு எடுத்துகிட்டு நம்ம சில்க் ஃபேப்ரிக் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். போட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம் போட்டு நல்லா ஒட்டி விட்டுடுங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதுங்களா, அந்த மாதிரி படர்ந்து இருக்கணும். அப்போ தான் ஜிமிக்கி சுற்றும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஜிமிக்கி அந்த நூல் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இது காய வச்சு எடுத்துக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுற்ற போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அழகாக எலகண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டிங்கனாலே தெரியும். உங்களுக்கு லூஸ் பண்ணாலே அழகாக பட்டையாக வந்துடும். இந்த ஹோல்ஸில் நல்லா ஒன்று விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே வந்ததுன்னா லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக படர்ந்து வந்துடும் அந்த நூல். இதே மாதிரி இந்த ஜிம்கா ஃபுல்லாக நம்ம பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமை முக்கியம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி அழகாக லைட்டாக நல்லா ஷேப் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஃபுல்லாக நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சில்க் ஜிமிக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சாரீ அதுக்கு மேட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட் ஜிமிக்கி அழகாக பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா உங்களுடைய சாரீ டிசைன்லேயே கூட அந்த ஸ்டோன் நம்ம ஜிமிக்கியில் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான இதுவும் இப்போதைக்கு இருக்குது, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா சில்க் த்ரெட் ஜிமிக்கி தேவைப்பட்டாலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் கீழே மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எந்த மாடல் சொல்கிறீங்களோ அந்த மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். சின்ன ஜிமிக்கியும் பண்ணி தருவோம். உங்களுக்கு நல்ல பெரிய ஜிமிக்கியாக வேணுமா, பெரிய ஜிமிக்கியும் பண்ணி தருவோம். இப்போ இது கிளாஸ் 1ங்க. இந்த கிளாஸ் 1 பார்த்திங்கன்னா பேசிக் ஜிம்கா எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளை ஸ்டட் எப்படி மேக் பண்ணுற வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஜிம்கி தான். இந்த மாதிரி அங்கேயுமே ஃபால்ட் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி எந்த அளவுக்கு டைட்டாக அவங்களால போட முடியுமோ போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் இந்த சில்க் ஃபேப்ரிக் கம்மை ப்ளேஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்பயுமே அது பிஞ்சு வராமல் லைஃப் வரும். செஞ்சதுமே உடனே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக இதே மாதிரி 2 ஜிமிக்கியும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்
B7000 க்ளூ வச்சு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த B7000 க்ளூவை வந்து கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த திலகம் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட க்ளூ பென் இருந்தால் க்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். க்ளூ பென் இல்லையா கையிலையும் யூஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எல்லாமே ஸ்டார்டிங்லேயே எல்லாமே வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சிம்பிளாக வாங்கி கொஞ்சமான ஐட்டம் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒர்க் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற பட்சத்தில் இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கி ஃபுல்லாக நம்ம வந்து குந்தன் ஸ்டோன், திலகம் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியாச்சு. இது வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதுங்களா? அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஜிம்காலையும் அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 ஜிமிக்கிலையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துட்டோம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஒரு ரிச் லுக் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு கேப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு ஜிம்கா மேலே இருக்கிற கேப் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா அடியில் பேஸ்க்காக ஒரு யூ பின்னோட ஒரு பீட்ஸ் சேர்த்துட்டு நம்ம ஜிம்காவை வந்து செக்யூர் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே இந்த கப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டிட்டு இது கூடவே கோல்டன் பீட்ஸ் வந்து ஒன்று போட்டிருக்கோம். நம்ம டிசைன் எல்லாமே க்ரியேட்டிவிட்டி நம்மளோட இதாங்க. நம்ம மைண்டில் என்ன தோணுதோ அதை நம்ம பண்ண போகிறோம். எக்ஸஸாக இருக்க அந்த யூ பின்னை கட் பண்ணிவிட்டு நோஸ் பிளேயர் வச்சு நம்ம வந்து ஷேப் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் லெஃப்டில் கொஞ்சம் கொண்டு போயிட்டு திரும்பவும் நம்ம அழகாக மடக்கி விட்டுட்டோம்னா நம்மளுடைய ஜிம்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் ரிங் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் 2 மாடல் காட்ட போகிறேன். நான் ரவுண்ட் ரிங்கில் ஜிம்கா போடுற மாதிரி ஒன்றும், நம்ம நார்மலாக கொக்கி மாடல் ஜிம்காவும் ரெடி பண்ணுறோம். 2 மாடலுமே காட்டுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட். ஒரு சிலர்லாம் அந்த ரவுண்ட் ரிங் போட்டு அவங்க ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப சூட் ஆகிருக்கும். அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் ரிங் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே நார்மலாக போட்டு அப்படியேவும் நீங்கள் காதில் போட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சைடில் 2-3 கோல்டன் பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். அது வந்து நம்மளுடைய விஷ் தாங்க. இதை நம்ம அப்படியேவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு. 2 இயரிங்கும் நான் செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுடைய கஸ்டமர் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் கேளுங்க. என்னென்ன மாடல் இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் நான் இப்போ வந்து இது ஒன்று காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரவுண்ட் ரிங் ஜிம்கா. ரவுண்ட் ரிங் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த மாடல். இப்போ இந்த ரவுண்ட் ரிங்கை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சேம் ஜிம்கா தான். அந்த ஜம்ப் ரிங்கும் நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கொக்கி டைப் தான் நம்ம இப்போ வந்து போட போகிறோம். இப்போ இந்த யூ கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கொக்கி மாடல் யூஸ் பண்ணி நோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் சிம்பிளாக ஸ்டட்டு கிடையாது, வெறும் ஜிமிக்கி. ஸ்டட் இல்லாமல் ஒன்லி கொக்கி மாடல்லே ஒரு சூப்பரான ஜிமிக்கி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஜிம்காவும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக எலகண்ட்டாக செம்மையாக இருக்கும். நீங்கள் என்னென்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ எல்லா கலர்லேயும் எல்லா மாடல்லையும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உங்களுக்கே ஓனாக நீங்கள் பண்ணிக்கோங்க.
விதவிதமாக புடவை கட்டுங்க, விதவிதமாக இந்த மாதிரி ஜிம்கா போடுங்க, சுடிதாருக்கு போடுங்க, சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஜிம்கா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு ஷோ அப் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பேசிக் மாடல் வந்து ஒரு 4-5 பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பண்ணி கொடுங்க. இப்படி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இந்த ஜிம்கா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ஒரு டச் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.